ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் நம்மத்திலே ஆண்டவர் ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தர் தந்திருக்கிறார். வேதத்தை ஆமென். எல்லாரும் திறந்து சங்கீதத்திலே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். ஒரு அழகான ஒரு வார்த்தையை கர்த்தர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் தந்திருக்கிறார். எல்லாரும் சங்கீதம் 126வது சங்கீதத்தினுடைய 2வது 3வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 126வது சங்கீதத்தினுடைய 2வது 3வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 78வது நாள் ஒரு வாக்கு தத்தத்திற்காக, ஒரு வார்த்தைக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நான் எதிர்பார்த்து காத்திருந்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திற்குள்ளே வைத்த ஒரு நல்ல வார்த்தை. ஆமென். 126:2 கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்களை குறித்து வெகு சிலர் பேச போகிறார்கள். உங்களை குறித்து புற ஜாதிகள் பேச போகிறார்கள். இப்போ உங்களை குறித்து வித்தியாசமா பேசலாம். உங்களை குறித்து பேசுறவங்க இவளுக்கு இந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்க கூடாதுன்னு பேசலாம். உங்களை வேற விதமாய் தூற்றி திரியலாம். இவங்களுக்கு இவங்க செய்த தப்பு தான் இந்த மாதிரி வந்து. உங்களை குறித்து புறஜாதிகள் என்னென்னமோ பேசலாம். இவ்வளவு ஜெபம் பண்ணினாங்களே, என்ன நடந்துச்சு அப்படின்னு பேசலாம். கர்த்தர்னு ஓடுறாங்களே, என்ன கிடைச்சிச்சுன்னு பேசலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். வெகு சீக்கிரத்திலே உங்களை சுற்றி இருக்கிறவர்கள், உங்களுடைய புறஜாதிகள் ஒன்றை பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார். நம்புறவங்க ஆமோதிக்கலாம். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார். ஆமென். இந்த சிஸ்டருக்கு ஆண்டவர் பெரிய காரியத்தை செஞ்சார். இந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் பெரிய காரியத்தை செஞ்சார். உங்க பிள்ளைக்கு ஆண்டவர் பெரிய காரியத்தை செஞ்சார். உங்களை பார்க்கும்போது கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற பெரிய காரியத்தை அநேகர் பார்க்க போகிறார்கள். உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது. உங்களுக்கு ஒரு பெரிய திறந்த வாசலை கர்த்தர் ஆமென் காண்பிக்க போகிறார். உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் நடப்பிக்க போகிறார். ஆண்டவர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் செய்ய போகிற காரியம் ஒரு சின்ன காரியம் அல்ல. ஒரு எல்லாருக்குமே கிடைக்கிற காரியம் அல்ல. ஆமென். இன்றைக்கு இருக்கிற இந்த நிலைமையை கர்த்தர் மாற்றி புறஜாதிகள் சொல்லுவார்கள், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார். ஆமென் சொல்லுங்க. தாமதமாக இருக்கிற உங்க மகளுக்கு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லுவார்கள். உங்க வீட்டில் நடக்கிற ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு சொந்தக்காரங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க, கர்த்தர் இவனுக்கு பெரிய காரியத்தை செய்தார். பிரதர் இதை விசுவாசிங்க, சிஸ்டர் இதை விசுவாசிங்க, அம்மா இதை விசுவாசிங்க, சீக்கிரமா நடக்க போகிறது. இன்னைக்கு ரோட்டில் பார்க்குறவங்க உங்களை குறித்து பரிதாபமா விசாரிக்கிறாங்க. இன்னைக்கு தெருவில் பார்க்குற நிறைய பேர் உங்களை பார்க்கும்போது அவங்க அழுகிறது மாதிரி பேசுறாங்க. உனக்கு எப்படி இப்படி நடந்துச்சு, உனக்கு ஏன் இப்படி நடந்துருச்சு, உனக்கு போய் இப்படி நடக்கலாமா அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் உங்களை
உங்களை பார்த்து பேசுறாங்க. உங்கள்கிட்ட பெரிய காரியத்தை பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, சோகமான காரியத்தை பேசுறதுக்கு தான் நிறைய இருக்குது. உங்களை விசாரிக்கும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்குது. எதுக்கு இப்படி விசாரிக்கிறாங்கன்னு தோன்ற அளவுக்கு இன்னைக்கு உங்க வாழ்க்கை அமைஞ்சிருக்குது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு கரத்தை பிடிச்சு சொல்றாரு, உன்னை வித்தியாசமா விசாரிச்சவங்க, அந்த கடனை முடிச்சிட்டியான்னு விசாரிச்சவங்க, அந்த வியாதி சரியாயிடுச்சுன்னா விசாரிச்சவங்க, அந்த குடும்பம் சரியாயிடுச்சான்னு விசாரிச்சவங்க உங்களை பார்த்த உடனே சொல்லுவாங்க, உனக்கு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார் என்று. உங்களுடைய வாய் அல்ல, புறஜாதியான் நல்ல கைகளை தட்டி நம்புறேன் 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 நம்புறேன். ஆமென். ஜெபிங்க. இந்த வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்து கொள்ளுங்க. ஆமென். அந்த ஊழியத்தில் ஒரு பெரிய காரியம் நடக்க போகிறது. அந்த வேலை ஸ்தலத்தில் ஒரு பெரிய காரியம் நடக்க போகிறது. குடும்பத்தில் ஒரு பெரிய காரியம் நடக்க போகிறது. வருமானத்தில் ஒரு பெரிய காரியம் நடக்க போகிறது. யாருடைய கற்பனைக்கும் இல்லாத ஒரு பெரிய காரியம். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்ல கேட்க போகிறோம். ஆமென். ஹalleluya. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக, உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய சொல்லுங்க எல்லாரும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடு. கைகள் மேல தட்டி அல்லேலூயா. தோல்வி இல்லை, வெற்றி சொல்லும். ஹalleluya. தோல்வி இல்லை, ஹalleluya. வெற்றி உண்டு. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. சொல்லுங்க எல்லாரும், உங்க செயல் இது, அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்கள். ஆமென். என் அப்பா செயல் இது, அதிசயம் இது, கைத்தட்டி கைகளை மேல தட்டி. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பா. அல்லேலூயா, ஹalleluya. வெற்றி உண்டு. ஹalleluya. வெற்றி உண்டு. ஆமென். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள்.